ரோகிணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை அட்டெண்ட் பண்ண ரோகிணிக்கு தெரிய வருது, இது மாரி நாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுறோம். உங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அவங்கள இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. உங்க பையன் தான் இந்த நம்பர குடுத்தான். உங்கள்ட்ட பேச சொன்னான். நீங்க உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ சொல்றாங்க. அத கேட்ட ரோகிணிக்கு என்னடா இது? அம்மாவுக்கு என்னாச்சு? என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாரி பயந்து போறாங்க. உடனே அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு எடுக்கவே இல்ல. அப்புறம் கிறிஸ் தான் எடுக்குறான். எடுத்த உடனே, "கிறிஸ் அம்மா பேசுறேன்டா. என்னப்பா ஆச்சு? பாட்டி எங்க? பாட்டிக்கு என்ன பிரச்சனை? ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா நீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கிறிஸ் அதுக்கு, "ஆமாம்மா, திடீர்னு பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க தான் ஆம்புலன்ஸ் வர வச்சு பாட்டி இங்கே அழைச்சிட்டு வந்தாங்கம்மா. ஏம்மா ஹாஸ்பிட்டல்ல தாம்மா நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. பாட்டி ரூமுக்குள்ளேயே இருக்காங்க. நான் மட்டும் தனியா வெளியே உட்காந்துருக்கேம்மா. நீங்க உடனே கிளம்பி சீக்கிரமா வாங்கம்மா. எனக்கு ஒரு மாரி இருக்கும்மா" அப்படின்னு சொல்லி கிறிஸ் அழுவுறான். உடனே, "அழாத கிறிஸ், பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல. நான் உடனே வரேன். நீ அங்கேயே இரு. பாட்டிக்கு எதுவும் ஆகாது. அம்மா வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி ரோகிணி ஃபோனை கட் பண்றாங்க. அத விஜயா அப்பதான் ரூமுக்குள்ள வரும்போது கேட்டுர்றாங்க. "என்ன ரோகிணி? என்ன? ஏதோ அழாத, அம்மா வந்துடுறேன். பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது" அப்படி மாரி சொல்லிட்டு இருந்தீங்க ரோகிணி அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவுக்கு சொன்ன உடனே ரோகிணியால எதுவுமே பேச முடியல. ஐய்யய்யோ! இவங்க இதெல்லாம் கேட்டாங்களா? என்ன பண்றதுன்னு சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, "இல்ல ஆன்ட்டி, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தவன், அவனுடைய ஒய்ஃபோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையாம். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கானாம். அதான் காசு கீசு இருந்தா குடுங்கன்னு சொல்லி கேட்டான். நம்ம எங்க ஆன்ட்டி போறது காசுக்கு? அதான் சரி பார்க்கலாம்டா" அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருந்தேன் ஆன்ட்டின்னு சொல்ல, விஜயா உடனே, "யாரும்மா? எந்த ஃப்ரெண்டு? உன்னுடைய ஃப்ரெண்டு வித்யாவ அவங்களா?" அப்படி கேட்க, "ஆ ஆ ஆமா ஆன்ட்டி, ஆமா ஆன்ட்டி. வித்யாவுடைய அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்ல. அதுதான் அவளோட தம்பி பையன் தான் என்ட்ட பேசினான். நான் அதான் இப்ப சொல்லி சமாளிச்சேன் ஆன்ட்டி. வித்யாலாம் காசு குடுத்தா திரும்ப தரமாட்டா. அதுவும் இல்லாம நம்மள்ட்ட எங்க ஆன்ட்டி காசு இருக்கு அந்த அளவுக்கு குடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு. அதான் பார்க்குறேன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உடனே போய் சாப்பிட போறாங்க. விஜயாவுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வித்யாவுடைய தம்பி, அம்மான்னு ஏதோ குழப்பறாளே போட்டுட்டு இந்த ரோகிணி. என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாரி விஜய் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ரோகிணி போய் அவசர அவசரமா சாப்பிட்டு கிளம்புறாங்க. "ஆன்ட்டி நான் மதியம் வரமாட்டேன் சாப்பிட்றதுக்கு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் முடிச்சுட்டு ஈவினிங்கா வரேன் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவசரமா கிளம்பி போறாங்க. போன உடனே விஜயாவுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் போயிட்டு வரட்டும். ஏதாவது முக்கியமான கஸ்டமரா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி விஜயா நினச்சுக்கிறாங்க. ரோகிணி நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் டாக்டர்ட்ட பேசுறாங்க. "டாக்டர், நான் உங்களுடைய பொண்ணு கல்யாணி. ஸோ எங்க அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்?" அப்படிங்கிற மாரி விசாரிக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, அவங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்குமா. அவங்க சரியா சாப்பிடாம வேற இருந்திருப்பாங்க போலருக்கு. அந்த பிளட் பிரஷர் அதிகமானதுனால அவங்களுக்கு திடீர்னு மைல்டா ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளை நல்ல நேரத்துல உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ சிகிச்சைலாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 நாளைக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்திடலாமா அப்படிங்கிற மாரி டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. அத கேட்ட ரோகிணிக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. கிறிஸ் வேற ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான். கிறிஸ்ட்ட சொல்றாங்க ரோகிணி, தம்பி அழுவாதப்பா. அம்மா வந்துட்டால, இனிமே ஒண்ணும் ஆகாது கிறிஸ். அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ பயப்படாத. பாட்டி சீக்கிரமே எந்திச்சு வந்துருவாங்க. வந்து அப்புறம் உன் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுவாங்க. புரியுதா? நீ அழாம இருக்கணும். அம்மா கூட சமத்தா" அப்படிங்கிற மாரி கிறிஸ்ட்ட சொல்றாங்க ரோகிணி. உடனே கிறிஸ் சொல்றான், "அம்மா, பாட்டி திடீர்னு உடம்பு சரியில்லாம போனப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலம்மா. யாருக்கு ஃபோன் அடிக்கிறதுன்னு தெரியல. உனக்கு ஃபர்ஸ்ட்டு அடிச்சேன், நீ எடுக்கல. அப்புறமா நான் பக்கத்துல இருந்தவங்கலாம் சொல்லி தாம்மா நீங்க வந்தாங்க. நீ இனிமே எங்கள விட்டு எங்கேயும் போகாதம்மா. நீங்க இங்கேயே இருங்கம்மா. அப்பதாம்மா எனக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா" அப்படிங்கிற மாரி அழுவுறான் கிறிஸ். அப்புறமா ரோகிணி, "இல்லப்பா, அம்மா கொஞ்சம் வேலையா போயிருந்தான்ப்பா. அது தப்பா இப்படி ஆயிடுச்சு. இனிமே அம்மா எங்கேயும் போக மாட்டேன். புரியுதா? நீ ஃபீல் பண்ணக்கூடாது, அழக்கூடாது. நீ சமத்த புள்ளையா இருக்கணும். பாட்டி பாட்டி கூடயே இருக்கணும். பாட்டி கூட இருந்தா தான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அம்மா இனிமே டெய்லியும் வரேன். வந்து உன்ன பார்த்துட்டு போறேன். சரியா? நீ இங்கேயே இரு. அம்மா போயிட்டு பாட்டிக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பி போறாங்க. ஆனா ரோகிணிட்ட அப்போதைக்கு பணம் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி பக்கத்துல ஏடிஎம்ல கொஞ்சம் காசு இருக்கு. அத போய் எடுத்துட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு ஏடிஎம் போறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில போற ரோகிணிய நம்ம முத்து பார்த்துறாரு. ஸோ என்ன பாலரம்மா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில போறாங்க. என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி சவாரிக்கு போன முத்து, பாலரம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணி வெளில போய் ஏடிஎம்ல அவசரமா பணத்த எடுத்துட்டு, ரொம்பவுமே அவசர அவசரமா கொஞ்சம் திங்ஸு சாப்பாடுலாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போறாங்க. என்ன பாலரம்மா சாப்பாடு, ஜூஸ்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போறாங்களே! அப்போ உள்ள ஹாஸ்பிட்டல்ல யார் இருக்கா? எதுக்கு பாலரம்மா முகமும் சரியில்லையே! ரொம்ப பதட்டமா போறாங்களேன்னு சொல்லிட்டு, முத்து கார விட்டு இறங்கி அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ள போறாரு. ரோகிணி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு கிறிஸ்ட்ட குடுத்து, "சாப்பிடுப்பா, ஒண்ணும் இல்லப்பான்னு" சொல்லி சாப்பிட குடுக்குறாங்க. அதே மாரி நர்ஸுகிட்ட அந்த மெடிசின்ஸ்லாம் குடுக்குறாங்க. இத முத்து உள்ளேருந்து பார்த்துறாரு. என்ன அந்த பையன் கிறிஷ் ஆச்சே! அவன் எதுக்கு இங்க இருக்கான்? எதுக்காக பாலரம்மா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அந்த பையன்ட்ட குடுக்குறாங்க?
அவன் இங்கே இருக்கான். அதுவும் இல்லாமல் மெடிசின்ஸ்லாம் வந்து நர்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அவள் உள்ளே யார் இருக்கா என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறார் முத்து. ஏங்க உள்ளே யார் இருக்கா? எதுக்காக அந்த அம்மா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க? என்னாச்சுன்னு கேட்க, நீங்கள் யார் சார் அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கவும், நான் வந்து அவங்களுடைய தம்பி, எங்களுக்குள்ள கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை, அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்ட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்ல, அவங்களோட தம்பியா? ஏங்க என்னங்க இப்போ இருக்கீங்க? உள்ளே உங்கள் அம்மா தாங்க இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நல்ல வேளை அந்த பையன் என்ன பண்ணன்னு தெரியாமல் பக்கத்தில் சொல்லி அவங்க அழைச்சி இங்கே சேர்த்துருக்கான். ஸ்ட்ரோக் ஏற்பட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில இப்போ உள்ளே இருக்காங்க. அம்மாவுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ இவ்வளோ அசால்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? போய் பாருங்கள் போங்க. சண்டையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு போகிறாங்க. அப்போ தான் முத்துக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. என்ன ரோகிணியோட அம்மா தான் இப்போ உள்ளே இருக்காங்களா? ரோகிணியோட அம்மா அப்போது இங்கே தான் இருக்காங்களா? ரோகிணிக்கு அம்மா இருக்காங்களா? என்னடா இது! அவங்க அம்மா இல்ல, அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அதுவும் மலேசியால இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் அம்மா மட்டும் எப்படி இங்கே இருக்காங்க? அப்போ உள்ள இருக்கிறது அம்மானா, அப்ப கிறிஷ் யாரு ரோகிணிக்கு? அப்போ கிறிஷ் ரோகிணியோட குழந்தையா இருக்குமோ? இல்ல அவங்களுக்கு அண்ணன், தம்பி இருந்து அவங்களோட குழந்தையா இருக்குமா? அப்போ ரோகிணியோட குடும்பம்லாம் இங்கே தான் இருக்காங்களா? அப்போ கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மாவா? அப்போ இவ்வளோ நாள் ரோகிணி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு, அப்படியே ரோகிணி அங்கே உட்காந்து அழுவுறத கிறிஷோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான் முத்து. எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ரோகிணி வரட்டும். இன்னைக்கு இருக்கு பார்லர் மக கச்சேரி. பாலராமா இத்தனை நாள் மறைச்ச உண்மை அப்போ இதுதானா? அப்படின்ற மாரி முத்து நேரா அவசர அவசரமா வீட்டுக்கு கிளம்பி போறாரு.